பிசா ஜிகிர்தண்டா படத்தினுடைய இயக்கர் கார்த்திக் சுப்புராஜின் 3வது படம் இறைவி. கார்த்திக் சுப்புராஜினுடைய 3 படங்களில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அவருடைய சிறந்த படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறைவி இந்த படத்தில் வரக்கூடிய ஆண்கள் ஒரு சராசரி ஆண்கள், பெண்களுக்கு விளையக்கூடிய எந்த தீங்களையும் விளைவிக்காத ஆண்கள். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நல்ல ஆண்கள்னு கூட சொல்லலாம். அண்ட் பெண்கள் மேலே பெருசாக ரெகுலராக ஒரு சராசரி ஆண்கள் எந்த மாதிரியான கண்டிஷன்ஸை போடுவாங்களோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடாத ஆண்கள். அப்படிப்பட்ட ஆண்களே அவர்கள் ஆண்களாக இருப்பதனாலேயே அந்த பெண்களை எப்படிப்பட்ட சித்திரவதைக்கு உட்படுத்துகிறார்கள்ங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படம். அதுவும் ஆணுடைய இயல்பான குணங்கள், பொறாமை, இச்சை, அடுத்தவருடைய பொருள்களை கவரக்கூடிய ஆசை, புகழுக்கும் வெற்றிக்குமான என்ன சொல்கிறது பேராசை, பொறுமையின்மை, முன்கோபம், பொறுப்பற்ற உணர்ச்சி, சுயநலம், இதுதான் ஒரு ஆணுடைய குணநலன்களாக இந்த படம் வந்து சித்தரிக்குது. இந்த குணநலன்களே அவர்கள் ரொம்பவும் நேசிக்கக்கூடிய பெண்களை எப்படிப்பட்ட இடத்துக்கு தள்ளுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த தீசிஸில் தமிழில் வந்த முதல் படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தீசிஸை நேரடியாக கதையில் சொல்லாமல் அதை கடைசி வரைக்கும் மறைச்சி கொண்டு போனது இந்த திரைக்கதையினுடைய சாமர்த்தியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதற்காகவும் இந்த படத்தில் அங்கங்கே தெரிவிக்கக்கூடிய வசனங்கள், கார்த்திக் சுப்புராஜினுடைய சில இடங்களில் இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கிங், இதெல்லாம் இந்த படத்தை வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்ல வச்சுது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த படத்தினுடைய நடிப்பு, இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பு வந்து பயங்கரமான என்ன சொல்கிறதுனா அதிர வைக்கக்கூடிய ஒரு நடிப்பு, படபடப்பான ஒரு நடிப்பு, பயங்கர எக்ஸ்ப்ரெசிவான ஒரு நடிப்பு. அதுக்கு அப்படியே நேர் எதிர்மாறாக விஜய் சேதுபதி நடிப்பு ரொம்ப தன்மையாக, நடித்தவங்கிறதே தெரியாத மாதிரியான ஒரு நடிப்பு. அண்ட் பாபி சிம்மா இந்த படத்தில் ஒரு முழுமையான நடிகராக மாறி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இவங்களெல்லாம் தாண்டி ரொம்பவும் இருக்கக்கூடிய அஞ்சலி ரொம்ப கனக்கச்சிதமான, ரொம்ப கவித்துவமான ஒரு நடிப்பு. ஸோ இவ்வளோ ஸ்டார் காஸ்டிங்கை கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ பேர்த்துக்குமான கேரக்டர்ஸை ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயம். அந்த விஷயத்துலையும் கார்த்திக் சுப்புராஜ் வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா ஒரு இயக்குனராகவே நடிச்சிருக்காரு. அவர் எடுத்த படம், அந்த படத்தோட பேர், அந்த படத்துக்குள்ளே அவர் எடுத்த படத்தினுடைய பேர் வந்து மே 17. அந்த படம் வெளிவரணுங்கிற முயற்சியில் அவர் அடையக்கூடிய சிக்கல்கள் தான் இந்த கதையை நகர்த்தக்கூடிய ஒரு திரைக்கதையாக இருக்குது. மே 17 ஈழத்தில் நடந்த இறுதி யுத்தத்தில் ஒரு 1.25 லட்சம் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த யுத்தத்தினுடைய கடைசி நாள், இல்லாட்டி அந்த யுத்தத்தினுடைய மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் அந்த யுத்தத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய, இனப்படுகொலையை ஞாபகப்படுத்தக்கூடிய முதல் பதிவாக இந்த படத்தில் அது இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப தைரியமான முயற்சின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த மே 17 அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்த படத்தை தாண்டிய ஈழத்தமிழர்களுக்கு நடந்த பல அவலங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கேஆர் ஃபிலிம்ஸ் பிச்சைக்காரனை வெளியிட்டு வெற்றி கண்ட கேஆர் ஃபிலிம்ஸ் அடுத்த வெளியிடக்கூடிய படம் வந்து இறைவி. ஸோ இந்த மாதிரியான படங்களை திரைக்கு கொண்டு வருவதில் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.